ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இதில் இப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி ரெடி பண்ண குயிக்காகவும் ஷட் ஸ்வீட்டாகவும் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து மட்டும் மறக்கவே வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டிட்டுங்க. ஸோ அப்போ அட்லீஸ்ட் இன்னும் 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சர்ச் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பண்ண ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோடைய குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டு உங்களோட பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணால் நம்ம ஐட்மேஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பர்ஸாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த செல் இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகு தோமன் லைட்டாக நீங்கள் ஜூம் போய்ட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிகு தோமன் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேல் காலில் எஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எஸ்பேஜ் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஷூட் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து நேனஸில் கன்வெர்ட்டர் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து எனக்கு ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா சாங்க் மேலே ஒரு 3 லேயர் பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா சாங்க் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபுல்லை கொடுத்து இந்த ஸ்டார் ஐக்கன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ நேனஸில் கனெக்ட் பண்ண சொல்லி ஜஸ்ட் அதில் இருக்கிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் புதுசாக இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணால் பிக் ஆட் ஆகும். ஜஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு க்ரீன் கலர் இருக்குது, அதுவும் நீங்கள் கிளிக் போயிட்டு அதே சேம் மெத்தடில் சேம் பிக்கை நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இதிலும் அதே சேம் மெத்தடில் அதே பிக்கை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கீழே இருக்குது பாருங்கள் 2 பிக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அந்த பிளாக் நோட்டில் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தா கலர் ரேட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க சர்ச் வைப்ரேஷன் ஒரு ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் நீங்கள் அது ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஃபுல்லாக -100 வச்சுக்கினா பிளாக் நிலை சேஞ்ச் ஆகும் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தா இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபைல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு பிக் இருக்குது, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இதிலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுனா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க பிளாக் நிலையில் சேஞ்ச் ஆகும் சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணால் உங்களுக்கு இப்போ தான் ஷோகம். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கால்ஃபிட்டு ஸ்டாரை கூட்டும் நான் சேம் பிக்கை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ் பண்ண பாருங்கள். உங்கள்கிட்ட வெவ்வேறு பிக்கு இருந்துச்சுனாக்க அந்த ஒவ்வொரு லேயர்லையுமே நீங்கள் வந்து பண்ணாக்க ஒவ்வொரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க சேம் பிக்கை நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் அந்த க்ரீன் கலர் இருக்கு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றதே நான் ஒன் பண்ணால் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ஃபைனலி லாஸ்ட்டு பிக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் நீங்கள் பில்லு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த லுக்கு கிடச்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ணிட்டு அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசெப்ஷன் வேர்ப் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இருக்கிற மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இதில் கீழே மோட்ஸ் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு தர ஆப்ஷனில் போய்ட்டு நான் வந்து பண்ண பிகு தோ மாதிரி சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக வந்து பண்ண சென்டரை நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்களும் உங்களோட பிக்கு தோமை கரெக்டாக நீங்கள் சென்டராக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இட குரூப் வைக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து இப்போ பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இந்த பிக் இதில் ஆட் ஆயிடும். இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்கா, ஸோ இதுலேயும் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கொண்டு வந்துட்டு அப்படி நம்ம பேக் வந்தீங்கன்னாக்க இதுவும் நீங்கள் வந்து பண்ணாக்க பிரில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆடாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எஃபெக்ட் எடுத்து பாருங்கள். ஸோ இதில் இருந்து அப்படியே ஒன் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ண மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. டோட்டலாக ஒரு 6 லேயர். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 6 லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஃபாக இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸையும் கொடுத்து PS6 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பிளாக் ஆட் ஆயிரும்.
ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க இது வந்து பண்ண கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டு மேலே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண டைமிங் எத்தனை நேரம் அதே மாதிரி கீழே இருக்கிற பிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்என் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃபாக இருக்கிறதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண பேக் வந்து எனக்கு அந்த 3 குரூப் இருக்கா அந்த 3 குரூப்பையும் அதுக்கு மேலே இருக்கிற லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸ் வந்துட்டு பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி நம்ம வந்து பண்ணாக்க ஒரே ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கணும். இப்போ கீழே புஷும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு வந்து பண்ணது இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் அது வந்து கட் ஆயிரும். ஓகே இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தரப்ஸில் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ இப்போ சைடில் எஃபெக்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டு போய்க்குங்க. இப்போ இதில் கலர் ரேட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் இம்ஷூட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க நீங்கள் ஆட் பண்ண பிக்கு எந்த மாதிரி கலர் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வேலையை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுதா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ என்னோடய பிக் வந்து பண்ண கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கிறதுனால நான் வந்து பண்ணாக்க க்ரீன் கலர் நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இதில் பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுனாக்க ஸோ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தா ஏதோ சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு மீட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனல் டேட்டா எஸ்யூ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இந்த கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 ஜஸ்ட் வச்சுக்கோங்க. 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.